சுரேஷ் இங்க தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, மாமா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா இங்கே ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நீங்கள் வாங்க மாமா, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், தயவுசெய்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா ஆச்சு, எதுவும் சொன்னா தானே ஆகும், ஏன் இப்படி அரைகுறையாக ஃபோன் பண்ணி வா வான்னு சொல்லி சொன்னேன், என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க மாமா, இப்போதைக்கு என்னால் இங்கே எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன இவன் அறவேக்காடு மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சுட்டான், என்னன்னு தெரியலையே. ஏற்கனவே இந்த மதி வேற வந்து நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டு போயிருக்கா, இதில் இவன் வேற என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எல்லாத்தையும் ரேவதியும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரேவதி உடனே மலருக்கு கால் பண்ணி, என்னன்னு தெரியல, சுரேஷ் கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வாங்க மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வச்சுட்டான். என்னாச்சு, ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் ஸ்டேஷனுக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொல்லிட்டு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு என்னவா இருக்குன்னு தெரியல, சரி வரட்டு போயிட்டு வரட்டும், நான் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் உடனே நான் வேணா வந்து சுரேஷ் கால் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே, ஃபோனில் இவரே வந்துட்டு என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டாரே, அது கூட வந்துட்டு என்னால் இப்போதைக்கு இங்கே எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் வச்சுட்டான். என்னன்னு தெரிலிங்க அண்ணி, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தா இங்கே தங்கராஜு வந்து ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க. போனோன்னு என்னடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்குற, உன் பிளேஸில் உட்காந்துருக்காம அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறதுனே தெரில, நீங்கள் மாமா அவள் வேலை விஷயத்தில் தலையிட்டீங்க, தேவையில்லாத பிரச்சனை. அது சரி இத்தனை நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு, இப்போ எப்படி அவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான்டா எனக்கு ஒன்றும் தெரியல. சரி ஏன் என்னாச்சு, இது எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சரி போங்க, உங்ககிட்ட பேசி திட்டி முடிச்சதுக்கப்புறம் நேராக இங்கே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு அதான் இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுருக்காரே, ஃபோன் பண்ணியே சொல்லியிருப்பா போல இருக்குது. ஸ்டேஷனில் தான் இருக்கீங்களான்னு கேட்க, ஸ்டேஷனில் தான் கரெக்டாக இவரும் இருக்கா. சரிம்மா நீ கிளம்பி வாமான்னு சொன்னார். ஃபோனை வச்சதுக்கப்புறமே இங்கே இன்ஸ்பெக்டர்ன்ட்டு, ஏப்பா வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு உன் வீட்டிலேருந்து பிரச்சனை வந்து உன் பொண்டாட்டி இங்கே வந்துருவா போல இருக்குது, இங்கே வந்துட்டு அக்யூஸ்டெல்லாம் வராங்களோ என்னமோ, உன்னுடைய கேஸே பெரிய கேஸாக இருக்கும் போல இருக்குது, உனக்குன்னே தனியாக ஒரு ஸ்டேஷன் வச்சு நடத்தணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் என்னை கிண்டல் பண்ணி பேசுகிறா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, இப்போ எங்கடா அந்த மதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளே தான் உட்காந்துருக்குறா, அதுவும் பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் வேறு இருக்கார், என்னால் எதுவுமே பேச முடியல, அவளை மிரட்டி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லக்கூட என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா ஏதாவது எக்கு தப்பாக பண்ணாதீங்க மாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல, வேலை பற்றி நான் பேச போகிறேன், இப்படி அவளுக்கு வேலையை நான் வந்து தூக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அப்போது நான் ஏதாவது சொல்லியிருந்துருப்பேன்ல, அவளை பற்றி தெரிஞ்சே நீங்கள் அவள் வேலை விஷயத்தில் போய் இப்படி தலையிட்டுருக்கிறீங்களே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எனக்கு நீ அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும், எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணேன், நீ கொஞ்சம் அமைதியாக வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, வாயா தங்கராஜ், என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ, என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டுக்கிறியா, ஆமாம் அந்த வீட்டில் நீ பொண்ணு எடுத்தியா, குடும்பம் நடத்தினியா அப்படின்னு சொல்லி இல்லாமல், என்ன அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் நீ மூக்கு நுழைச்சிட்ருக்கிற. ஆமாம் இந்த பொண்ணு என்ன பண்ணா, காலேஜுக்கு வரைக்கும் போய் வேலையை வந்துட்டு தூக்கி விட்ருக்க நீ, உனக்கு உன்னால் என்ன வேணால் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா நீ என்ன வேணால் பண்ணுவீங்களா நீங்கள், என்ன நினச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை சார் அது வந்து வீட்டில் மலர் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதான் இன்னொரு மருமகனும் கூட இருந்தானா வீட்டில் ஒத்தாசையாக இருக்குமே, அதனால தான். ஏன் அந்த மலருங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொன்னாலா இப்படி வந்துட்டு வேலை செய்ய முடியல, வந்துட்டு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வீட்டில் வேறு யாராவது சொன்னாங்களா, நான் சுரேஷ்கிட்ட விசாரித்த வரைக்கும் வீட்டில் இல்லை யாருமே வேலைக்கு போக வேண்டாம்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான். அப்புறம் உங்களுக்கு என்னங்க இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மலர் யார் உங்கள் தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கச்சி மாதிரி தான், தங்கச்சிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரி, இப்போ தேவையில்லாமல் உனக்கு வந்துட்டு முன் பகையை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வேலையை வந்து போக்கணும்னு சொல்லி நீ பண்ணியிருந்துருக்குற அதானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் நீங்கள் தானே பேசி அந்த வேலையை போக்க வச்சிங்க, நீங்களே போய் அந்த காலேஜில் பேசி பிரின்ஸிபல்கிட்ட பேசுனீங்களா, மேனேஜ்மெண்ட்டை பேசுனீங்களோ, யார்கிட்ட பேசுனீங்களோ எனக்கு தெரியாது. சரி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு போஸ்டிங் வந்து பர்மனெண்ட் பண்ணுறதா இருந்தது, அதையும் கெடுத்து வச்சுருக்கிறீங்க. பத்தாவதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த வேலையை வந்துட்டு நீங்கள் வந்து தூக்கியிருக்கீங்க. நீங்கள் போய் எப்படி பேசுவீங்களோ என்ன பேசுவீங்களோ அது எனக்கு தெரியாது. இந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஆர்டர் காப்பி கையில் இருக்கணும், சரியா, அது வித்து பர்மனெண்ட் ஜாப்போடவே, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் எப்படி சார், அப்போ உங்களால் மட்டும் வேலை போச்சுல்ல, நீங்கள் அந்த வேலையை மட்டும் பண்ணீங்கல்ல, அப்போது உங்களால் அது முடியும்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன ஆகும், ஒழுங்காக போய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கிட்ட பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க. வந்து வீட்டில் வந்து கேட்டதுக்கு ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் திமிரா வேறு பதில் சொல்லியிருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இதெல்லாம் வந்து குடும்பத்தோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லணும். அந்த பொண்ணு வீட்டுக்கு வேலைக்குலாம் நான் வந்து செய்கிறேன்னு சொல்லவும் இல்லை, இது மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் வந்து இந்த மதி வந்து வீட்டில் தான் இருக்கணும், வேலைக்கு போக வேணாம்னு சொல்லி யாருமே வற்புறுத்தவும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ நீங்களே இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. அந்த மலர் தான் அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா, அப்படி இருக்கிறப்போ மேற்கொண்டு மறுபடியும் ஆள் வேணும், வேலை செய்ய முடியல அப்படின்னா
வே உதவிக்குன்னு ஒரு ஒரு ஆள வந்து போட்டுக்க வேண்டியது தானே! அத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு யார் பெர்மிஷனும் இல்லாம இந்த பொண்ணோடைய வேலைய வந்து போக்கடிப்பீங்களா? சரி ஓகே. இந்த காலேஜ்ல தான் நீங்க வந்து வேலைய தூக்கிட்டீங்க. இன்னும் 2 காலேஜுக்கு போய் அட்டெண்ட் பண்றாங்க. வேலைக்கு கிடைச்சிருது. இல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கே கிடைச்சிருது. அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. யாருடைய வளர்ச்சியையும் யாருனாலயும் தடுத்து நிறுத்த முடியாது. இது மாரி வக்ர புத்தியோடலாம் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு எனக்கு இவ வந்து அந்த பொண்ணு மதிக்கிட்ட நீங்க வந்து மன்னிப்பு கேளுங்க. 2வதா வந்துட்டு காலேஜுக்கு போய் நீங்க எப்படி பேசுவீங்க, என்ன பேசுவீங்கன்னு தெரியாது. நாளைக்கு இந்த பொண்ணு போயி அந்த வேலையில ஜாயின் பண்ணணும். அதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா, சுரேஷு அப்புறம் உங்களோட வேலைக்கு நான் வந்து உத்தரவாதம் குடுக்க முடியாது. பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன் மாமாவ கூட்டிட்டு போயி பக்குவமா எடுத்து சொல்றத, கரெக்ட்டா எடுத்து சொல்ற வழிய பாரு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டு போறாங்க. இல்லடா அது வந்து மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. உடனே வந்துட்டு, டேய் எதுக்குடா? நான் என்னடா பண்ணேன்? நான் எப்புட்றா போய் மறுபடியும் வேலைய வாங்கி குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்றாங்க. மாமா என்னால இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. அவரு செமையான கடுப்புல இருக்காரு. ஏற்கனவே இந்த பிரச்சனை ஏற்கனவே வந்து மதி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்ததுலேருந்து, அன்னைக்கு மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணா. இப்போ மறுபடியும் வந்துட்டு இவ ஸ்டேஷனுக்கு நேரா வந்துடுறா. இவ ஆவுன்னா ஸ்டேஷனுக்கு தான் வருவான்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு மாமா இந்த வேலைய இது பண்ணணும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த வேலை கிடைச்சா பாருங்க. அப்படி இல்லையா, வேற ஏதாவது வேலையாவது ரெக்கமெண்டேஷன்ல வாங்கி குடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் எனக்கு என்னடா நானா 10க்கு 15 காலேஜா கட்டி விட்டுருக்கேன். வேலைய வந்து கையிலே வச்சுக்கிட்டு நான் இருக்கிறதுக்கு. என்னாலலாம் பேசி வேலையெல்லாம் வாங்க முடியாதுடா அப்படின்னு சொல்றாங்க. மாமா நல்லா யோசிச்சு பாருங்க மாமா. நீங்க தானே மாமா அந்த வேலைய எடுத்தீங்க. கண்டிப்பா இன்னுமே போஸ்டிங் யாரும் புதுசா யாரும் அப்ளை பண்ணி அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? இத அன்னைக்கு வேலைய இருந்து தூக்குங்கன்னு சொல்லிட்டு, இப்ப மறுபடியும் போய் வேலைய வந்து அது வேலைய வந்து அவள எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா? அந்த காலேஜ்ல வேற நல்ல பேர் வாங்கி வச்சு தொலைஞ்சிருக்கிறா. அவ்வளோ தூரம் எல்லாம் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் பேசி தான்டா அந்த வேலைய வந்து நான் போக்கடிச்சேன். இப்ப போய் அது மறுபடியும் அந்த வேலையவே வாங்கி குடுக்குறதுக்கு நான் போய் மறுபடியும் சிபாரிசு பண்ணி பேசுனேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் என்னைய என்னடா நினைப்பாங்க? பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்களாடா? அப்படின்னு சொல்றாங்க. மாமா என்னைய நினைச்சு பாருங்க மாமா. ஏற்கனவே இவனால நான் வந்து டிஸ்மிஸ் ஆனேன். இப்ப மறுபடியும் வந்துட்டு இவனால தான் இந்த வேலைய கிடைச்சு நான் ஓடிக்கிட்டு இருக்குது. இவரு வேற ஆவுன்னா வந்துட்டு இதே பேசிட்டு இருக்கிறாரு. ஸ்டேஷன்ல இருந்த மானம், மரியாதை எல்லாம் போயிருச்சு. இவ எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு போற மாரி அடிக்கடிக்க ஒருக்கா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அவள அடக்கிறதுக்கெல்லாம் வேற ஏதாவது வழிய கண்டுபிடிக்கலாம். இது வேலைக்கே ஆகாது. தயவுசெய்து எனக்காக பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. டேய் உன்னைய பார்த்தாலும் பாவமா இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா மன்னிப்பு வேற கேட்க சொல்றாங்க மாமா. சும்மா ஒரு மன்னிப்பு தானே போற போக்குல அப்படியே கேட்டு போயிருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. டேய் என்னடா நீயே அன்னைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு உன்னைய சாரி கேட்க சொன்னதுக்கு முன்னால உனக்கு எப்படி கஷ்டமா இருந்தது. இப்ப நான் எப்புட்றா மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்றாங்க. மாமா என்னதான் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. தப்பு பண்ணது நீங்க தானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் சுரேஷ் நீ வர வர உன் பேச்சே சரியில்ல. நீ வர வர அந்த மதிக்கு பயந்து போய் எல்லாத்தையும் என்னைய பண்ண சொல்றடா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ பண்றதுன்னே தெரிலடா. உனக்கு போய் நல்லது பண்ண போய் இப்ப கடைசியில நான் அசிங்கப்பட்டு நின்னுட்டுருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா எனக்காக மாமா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி கெஞ்சாத நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு ஏன் மதி என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொன்னா எப்படிங்க? அ கையெடுத்து கும்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்க இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்க சுரேஷ் சொல்றாரு. சார் சார் அதான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சார் பரவாயில்ல விடுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல. மனசார பண்ணது தப்புன்னு சொல்லி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி கேட்குற மன்னிப்பு தாங்க சார் மன்னிப்பே ஆகும். அத விட்டுட்டு நாம சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு வாய் வார்த்தையில மன்னிப்பு கேட்டு மறுபடியும் போய் இதே வேலைய பண்ணாங்கன்னா, அப்புறம் என்னத்துக்கு சார் அந்த மதிப்பு மன்னிப்புங்கிறதுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அதெல்லாம் போட்டும், போய் நீங்க போய் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி நாளைக்கு இந்த பொண்ணு போய் ஜாப்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கு வழிய பாருங்க. கிளம்புங்க அப்படின்னு சொல்லி